ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் அம்மு பேசுகிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன ரெசிபியோடு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வெண்டைக்காவை கழுவி எடுத்திருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன வெண்டைக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. தலை பாகத்தை கட் பண்ணிக்கோங்க, வால் பாகத்தை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ இந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அதில் வெண்டைக்காவை வறுத்து எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், வெண்டைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்து நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். ஏன் நம்ம வெண்டைக்காவை வறுத்து எடுக்கிறோன்னா அதில் இருக்க பிசு பிசுப்பு தன்மைலாம் போகிறதுக்காக. முதல்ல இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். வெண்டைக்காய் வதங்கும் போது இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த வெண்டைக்காவோட பச்சை நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே நல்லா காய் வெந்துருக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு வெண்டைக்காய் வதங்கினா போதும். கலர் கொஞ்சம் கூட மாறல. பாருங்க, அதில் இருக்க அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேன். வெண்டைக்காய் விதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறவுடனே சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு, வரமிளகாய், இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். வெங்காயம் வதங்கும் போது ஒரு 15-20 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 4 பல்லு பூண்டு தட்டியும் சேர்த்துக்கிறேன் நான். என்னதான் நீங்கள் முழுசாக போட்டாலும் தட்டி போடும்போது தான் அதோட வாசனை உங்களுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன்.
இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் வதக்கி விடுங்க. இது கூடயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள்னா நம்ம எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன். கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போட்டோம். இப்போ நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளி சேர்த்துக்கிறேன். புளி ரொம்ப சேர்த்துக்காதீங்க, ரொம்ப சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு நல்லா இருக்காது. திட்டமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப புளி வேண்டாம். நான் சின்னதாக ஒரு கொட்டை புளி தான் எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் தான் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சு ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காவில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்துட்டு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுருங்க, ரொம்ப ஃப்ளேம் வேண்டாம். வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வெந்து வரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்க, குழம்பு நல்லா சுண்டிடுச்சு, காயம் வெந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தய பொடிங்க. வெந்தய பொடி வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு பிஞ்ச், ரொம்ப வேண்டாம், ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே வெந்தய பொடி வீட்டில் அரைச்சி வச்சுக்கோங்க, வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஷ் செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் கடைசியாக போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் போட்டு இறக்கியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எதுவும் சேர்க்கலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுட சுட அருமையான வெந்தய புளிக்குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நான் இதை சாதத்து கூட போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். நீங்களும் பிடிச்சிருந்தா இதே ஸ்டைலில் செய்யுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.